பெசரடு எப்படி அதாவது பெசரடு தோசை அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பெசரடு தோசை நான் போட்டிருக்கேன் அடை மாதிரி. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெறும் பச்சை பயிரும் கொஞ்சமாக பச்சரிசியும் போட்டு நான் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு வந்து பைத்தம்பருப்பு, இது பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, இதில் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். அது ஒன் ஆஃப் த டைப்பு. இப்போ இந்த மாதிரி பண்ணுறச்ச இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ அது டேஸ்ட்டாக இருக்காதான்றதுலாம் கிடையாது, எல்லாமே நல்லா தான் இருக்கும். இது வந்து டைப் 2 அவ்வளோதான். இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணம் இது எடுத்திருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு பவுல் வந்து பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இதில் பாதி பைத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். அதே மாதிரி இதில் பாதி இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஒரு 2 hours 2 to 3 hours தான் ஊற போடணும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா முதல் நாள் ராத்திரி கூட ஊற போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையுமே இது ஒரு தடவை அலம்பிட்டு இது ஊற போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாக உங்களுக்கு நல்ல கிறிஸ்பாக உங்களுக்கு தோசை உங்களுக்கு வரும். இப்போது இது 3 to 4 hours நல்லா ஊறிட்டு, இது பார்த்திங்கன்னா நல்லா ஊறிட்டு. இப்போது இதில் என்னென்ன போட்டு அரைக்கணும்னு சொல்கிறேன். 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் விட பச்சை மிளகா போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா வரும். இல்லை உங்களுக்கு பச்சை மிளகா டேஸ்ட் பிடிக்கலன்னா நீங்கள் வரமிளகா கூட சேர்த்துட்டுலாம். அப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் இந்த பச்சை கலர் நல்லா எக்ஸிஸ்ட் ஆகும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவிக்கலாம். நிறைய தண்ணி விட்டு அரைச்சிடாதீங்க, சொதன்னு ஆகிடும். உப்பு தேவையான அளவு போட்டுருங்க. இது கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. ஒரு ரவை பதத்துக்கு நல்லா அரைச்சிட்டேன்னா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக தோசை வாக்கிறதுக்கு நல்லா வரும். இப்போ அரைச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அரைச்ச விழுது இந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் பாருங்கள், இப்படி திப்பி திப்பியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி தவா வச்சுண்டு எவ்வளோ மெலிசாக கிறிஸ்பாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விட்டுடலாம். நல்லா வெந்துடுத்து நான் திருப்பி போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக வரணுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுண்டு நல்லா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இட்டுண்டேல்னா உங்களுக்கு அந்த மாதிரி வரும். இதை அரைச்சி வச்சுட்டு ஒரு 1 hour கழித்து நீங்கள் வாத்து எடுத்தீங்கன்னா கூட அந்த கிறிஸ்ப்னஸ் உங்களுக்கு நல்லா வரும். இல்லை இன்ஸ்டண்ட்டாக கூட நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். ஹெல்த்தி ஃபுட்டு, இது ஹெல்த்தி டிஃபன், அதனால் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் ஆனியன் போட்டு பண்ணலாம். இந்த மாதிரி நல்ல தோசை டைப்பில் வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.